இப்போ சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் சரி அவங்க குழந்தைங்களுக்கு தான் ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவங்க பாரு அண்ட் கமருதீன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. பாரு எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கும்போது கூட பாருவோட பேர் சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தான் அமித்தோட பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினச்சி பண்ணலை, இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அன்றைக்கி நீ என்கிட்ட வந்து சாரி சொல்கிறதுக்கு வரும்போது கூட அந்த குரல் வேறு ஒரு குரல் மாதிரி இருந்தது. எனக்கு பாருவோட குரல் தெரியும், ஆனால் இது கேட்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. ஓடி வந்து உன்னை கட்டி பிடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் என் மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தது, பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணணும்னு தெரியாதனால நான் அப்படியே ஒதுங்கி பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இங்கே வந்திருக்கும்போது கூட சொன்னாங்க, உனக்கு அம்மா மாதிரி சாண்ட்ரா இருப்பான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியும், வெளியே வந்தாலும் எப்போவும் நான் உனக்கு அப்படி தான் இருப்பேன், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியாதனால நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். உன்னோட கரியர்லாம் நல்லா இருக்கணும், அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. நீ கரியரில் நல்லா முன்னுக்கு வரணும். நீ என்கிட்ட நிறைய பேசியிருக்க, உன் கூட உட்காந்து நான் பேசியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ சொல்லியிருக்க. அந்த ஆசை எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கமருதீனை பற்றி சொல்கிறாங்க. கமருதீனை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம்தான். அன்றைக்கி காரில் உட்காந்துருக்கும்போது கூட நான் ரொம்ப பயந்து போய் தான் உட்காந்துருந்தேன். அவன் பேர் சொல்லவே எனக்கு பயந்தான். பேர் சொல்லவே பயம்னா எதுக்கு காமருதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதை வந்து சொல்கிறாங்க, அவன் பேர் சொல்லவே எனக்கு பயந்தான். அங்கே உட்காந்துருக்கும்போது நான் ரொம்ப பயந்து போய் தான் உட்காந்தேன். எனக்கு எங்கே அடி விழ போகுதுன்னு தெரியல. நெஞ்சில் மிதிக்க போகிறானா, வயிற்றில் மிதிக்க போகிறானா, இல்லை காலில் மிதிக்க போகிறானான்னு நினச்சி நான் பயந்து போய் தான் உட்காந்துருந்தேன். அவன் அன்றைக்கி வந்து என்கிட்ட பேச வரும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்காக உங்கள் கரியர்லாம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் லைஃப்பில், அதாவது உங்கள் கரியரில் நீங்கள் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்ருக்காங்க. அப்போ அந்த மொமெண்ட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு. மேபி அவங்க ரெட் கார்டு வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதை தான் அவங்க இப்போ பாரு கமருதீன் பார்த்து கேமராவில் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ஒரு சந்தேகம், கமருதீன் பேர் சொல்லவே பயம். அவன் என்ன வேணால் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணால் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்னா என்ன, கமருதீனை ஏன் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியலைங்க. நமக்கு அந்த மாதிரி தோணலையா, இல்லை அப்படி தான் உண்மையிலே மக்களுக்கு தோணுதான்னு சத்தியமாக எனக்கு தெரில. முன்னாடி சபரியை இப்படி தான் சொன்னாங்க, அவன் என்ன வேணால் பண்ணுவான்னு. இப்போ கமருதீனை சொல்கிறாங்க, அவன் என்ன வேணால் பண்ணுவான்னு. இருந்தாலும் எனக்கு இப்படி நடந்தாலும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து அழுதுட்ருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.